தனி ஒருவன் படத்தின் வெற்றிக்கு முன்பு வரை ஜெயம் ரவி மீது பெரிய அபிப்பிராயம் கொள்ளாத ஏஜிஎஸ் நிறுவனம் அப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆர்யாவை வைத்து படம் எடுக்கின்றதை விட ஜெயம் ரவியை வைத்து படம் எடுக்கலாமே என்று கேவி ஆனந்திற்கு கடிவாளம் போட்டதாம். அதற்கேற்றாற் போல ஜெயம் ரவியும் என்னை மறந்துடாதீங்க என்று ஏஜிஎஸ்ஐ குழைந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில்தான் அந்த பொல்லாத தர்ம சங்கடத்துடன் இன்னொரு சங்கடமும் சேர்ந்து கொண்டது கேவி ஆனந்தை. அது அவரே விரும்பியதல்ல, ஏஜிஎஸ் விரும்பியது. வேறொன்றுமில்லை. நடிகர் சங்க போட்டியில் தலையை நீட்டி காட்டிக் கொள்ளாமல் ரகசியமாக விஷாலுக்கு உதவியதில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் பங்கும் பெருபங்கு. அந்த நட்பில் ஏஜிஎஸ் விஷாலுக்காக ஒரு படத்தை தயாரிக்கின்ற அளவிற்கு தன் தோழமையை வளர்த்து கொண்டதாம். ஏன் அந்த படம் கேவி ஆனந்த் படமாக இருக்கக்கூடாது என்று தனக்கு தானே கேள்வி கேட்டு அதற்கு விடையும் தேடிக்கொண்டது. கேவி ஆனந்திடம் நீங்கள் விஷாலை வைத்து அந்த படத்தை பண்ணுங்க என்று கூறிவிட்டதாம். பணத்தை கோடி கோடியாக கொட்ட போறவர்களை சொன்ன பிறகு முடியாது என்று கூற முடியாமல் சரி என்று சொல்லிவிட்டாராம் கேவி ஆனந்த். விஷாலும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்.